أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين. இன்னும் நபியே, பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதியிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக நற்காரியங்கள் தீய காரியங்களை போக்கிவிடுகின்றன. உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஒரு நல்ல உபதேசமாகும். இந்த ஆயத்தில் அஸ்ஸலா என்பதன் மூலம் ஐங்கால ஃபர்லு தொழுகைகள் நடப்படுகிறது. தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்பதன் மூலம் அவைகளுடைய உரித்த நேரத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற களப்பற்ற எண்ணத்துடன் பயந்தவர்களாக உள்ளச்சத்துடன் தொழுகையுடைய ஃபர்லுகள் சுன்னத்துகள் நிபந்தனைகளை பேணி பூர்த்தியான முறையில் அந்த தொழுகைகளை நிறைவேற்றுவதாகும். இந்த ஆயத்தில் தரஃபையின் நஹாரி பகலின் இரு ஓரங்களில் என்பதன் மூலம் பகலுடைய ஆரம்பத்தில் தொழக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகையும் பகலுடைய இறுதி நேரத்தில் தொழக்கூடிய லோஹர் என்னும் அஷருடைய தொழுகை நாடப்படுகிறது. வஸுலஃபம் மினல் லைல் இரவின் சில பகுதிகளில் என்பதன் மூலம் மக்ரிப் என்னும் இஷாவுடைய தொழுகை நடப்படுகிறது என்பதாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடுகின்றன என்பதாக கூறுகிறார். இந்த ஆயத்தில் நல்ல அமல்கள் நன்மைகள் என்பதன் மூலம் தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் இன்னும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுதல் போன்ற நற்செயல்கள் முந்திய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஆகி அந்த பாவங்களுடைய அடையாளத்தையே அழித்து விடுகின்றன. இன்னும் இந்த ஆயத்தில் யுத்ஹிபுன ஸய்யிஆத் பாவங்களை போக்கிவிடுகின்றன என்பதன் மூலமாக சிறிய பாவங்களை இந்த நற்காரியங்கள் போக்கிவிடுகின்றன. பெரும் பாவங்களுக்கு அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீள வேண்டும் என்பதாக விளக்கம் கூறுகிறார். இந்த ஆயத்தில் குறிப்பாக தொழுகை கூறப்பட்டிருக்கிறது. வஅகீமிஸ் ஸலாத, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். ஏனென்றால் இந்த தொழுகையாகிறது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் இரண்டாவது மிக முக்கியமான கடமையாகும். அன் ஹுதைஃபத ரலியல்லாஹு அன்ஹு قال كان النبي صلى الله عليه وسلم إذا حزبه أمر صلى رواه أبو داود. ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் கவலை ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் தொழுகையின் மூலமாக உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கின்றது. இன்னும் அது கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது. இதன் மூலமாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு அழகியதோர் பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஏதேனும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் மீது பூர்த்தியான நம்பிக்கை வைத்து பொறுமையுடனும் தொழுகையின் மூலமாகவும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுமாறு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அழகியதோர் பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள்.